யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, வேண்டாம் மகனே, நீ விட்டுரு, நீ போராடாத, நீ வழக்காடாத, நீ சண்டை போடாத, நீ அமைதியா இரு, நீ எதுவும் பண்ண வேண்டாம். இதுவரையிலும் நீ வழக்காடுறதுனால நடக்கல. சில நேரத்துல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ரெண்டு வார்த்தை பேசினாதான் நல்லா இருக்கும், இல்ல அப்படின்னா நம்ம தப்பு பண்ணது மாதிரி ஆயிருமே, நம்ம தப்பு பண்ணது மாதிரி ஆயிருமே. இல்ல, நான் ஒண்ணு நினைக்கிறேன், உங்களை தப்பான்னு நினைக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க எவ்வளவு நல்லா சொன்னாலும் உங்களை எப்படிதான் நினைக்க போறாங்க. அதனால நீங்க நிரூபிக்க எல்லாம் வேண்டாம், உங்களை நீங்க நிரூபிக்க வேண்டாம், நல்லவன்னு நிரூபிக்க வேண்டாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க இருந்தாலும் முர்தகாய், நீ ராஜாவை காப்பாத்தினது உண்மை, பத்திரத்துல எழுதப்பட்டது உண்மை, ஆனா அங்கீகாரம் உனக்கு கிடைக்கல, அதற்கான உயர்வும் உனக்கு கிடைக்கல, உனக்காக யாரும் பரிந்தும் பேசல, நீயும் போய் நான் இப்படி செஞ்சனேன்னு சொல்லல. ஆனா ஒரு நாள் அந்த மனுஷனுக்காக தூக்கத்தையே கலைச்சார்ல, ராஜாவுடைய தூக்கத்தையே கலைச்சார்ல. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்காக யார் வழக்காடணும், உங்களுக்காக யார் சொல்லணும்? நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாருன்னா ராஜாவுடைய தூக்கத்தை தட்டி எழுப்ப பண்ணுவார், அங்க உங்களுக்காக கிரியை செய்வார். என் தேவன் பெரிய தேவன், சாதாரணமானவரே அல்ல. ஹல்லேலூயா. அப்போ நம்ம யார்கிட்டையும் போய் நல்லவங்கன்னு என்ன பண்ணிட முடியாது, நிரூபிச்சிடவே முடியாது, நிரூபிச்சிடவே முடியாது, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டுறவே முடியாது. அப்போ எல்லாத்தையும் யார் கையில அப்படின்னா, ஆண்டவரே உங்க கையிலேயே நான் கொடுக்கிறேன், உங்க கையிலேயே நான் கொடுக்கிறேன். அப்படி கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார்னா கூட நீங்க சந்தோஷப்படுங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள, பலத்த கைக்குள்ள என்ன உயர்த்த போகிறது நிச்சயம், என்ன ஆசீர்வதிக்க போறது நிச்சயம், என் தலையை நிமிர பண்ண போகிறது நிச்சயம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போகிறது நிச்சயம், என்னை பகைத்தவர்கள் வெறுத்தவர்களுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ண போகிறது நிச்சயம், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று என் பகைஞன் பார்க்க போகிறது நிச்சயம், நிச்சயம் ஒரு நாள் நடக்கும். அதுவரையிலையும் என் மாம்சத்துல எந்த முயற்சியும் நான் எடுத்துடவே கூடாதுப்பா. ஒரு ஜெபத்தை மட்டும் பண்ணிடலாமா? இனி என் மாம்சத்துல எந்த முயற்சியும் நான் எடுத்துட கூடாது. என்னை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, என்னை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே.